ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இந்த பட்ஜெட்ல அந்த இயரோடைய கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதை மொத்தம் ஒரு 6 ஸ்டேஜ்ல பாஸ் பண்றாங்க. அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல் ஸ்டேஜ்ல நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ஸ்பீச் கொடுப்பாங்க. இதை தான் பிரசன்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ்ல எம்பிஸ் எல்லாரும் பட்ஜெட் மேல டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ஜெனரல் டிஸ்கஷன் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ்ல பட்ஜெட்டை பார்லிமெண்டோட ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அவங்க பட்ஜெட்டை இன்டெப்தா அனாலிசிஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு மறுபடியும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படிங்கிற இந்த 4வது ஸ்டேஜ் நடக்கும். ஸோ இதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளவு அமௌண்ட் கேட்டிருக்காங்களோ அது மீதா ஓட்டிங் பண்ணுவாங்க. அடுத்த 5வது ஸ்டேஜ்ல நம்மளுடைய கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணம் எடுக்கிறதுக்கு அப்ராப்ரியேஷன் பில் அப்படிங்கிற ஒரு பில் பாஸ் பண்ணும். இதை 5வது ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா 6வது ஸ்டேஜ்ல பினான்சியல் பில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட பட்ஜெட் நடைமுறைக்கு பாஸ் ஆயிரும். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, பட்ஜெட் பத்தி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கமெண்ட்ல டாக் பண்ணுங்க. தேங்க்யூ.